Hi students, NIOA students, 10th and 12th March, April exam எழுதி முடிச்சவங்க ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் போயிருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஆன்டிமெண்ட் எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆன்டிமெண்ட் எக்ஸாம் 10th ஓப்பன் ஆகுது. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜூலையில் எழுதுனீங்கன்னா இமீடியட் ரிசல்ட் வந்துடும். வந்துட்டிங்கன்னா +1 சேர்றவங்க சேர்ந்துக்கலாம். காலேஜ் இப்போ அட்மிஷன் 12th முடித்தவங்க போட்டிருப்பீங்க, ஃபீஸ் எல்லாம் கட்டியிருப்பீங்க, பாஸ் பண்ணிடுவோன்ற நம்பிக்கையில் இருந்திருப்பீங்க. பட் அந்த ஒரு சப்ஜெக்ட் போயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஜூலையில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், 16th 23 30th இந்தந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் எழுதிக்கலாம். அடுத்து 10th ஸ்டாண்டர்டு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஜூலை 24 31 இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் எழுதலாம் நீங்கள். அடுத்தது வந்து ஜூலையில், அதே ஜூலையில் 18th 25th. ஸோ இப்போ நமக்கு என்னெல்லாம் டைம் இருக்குன்னா 18 25 24 25 31 16 to 23 இந்த மாதிரி டேட்ஸில் எல்லாம் ஜூலையில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஜூலையில் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் காலேஜ் சேர்றவங்க சேர்ந்தவங்க அப்படியே கன்டினியூ பண்ணலாம். +1 அந்த மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். ஆகஸ்ட்டில் ஒரு இன்டேக் இருக்குது. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் முடித்தவங்களுக்கு ஒரு இன்டேக் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். மற்ற அதாவது மெல்லமாக எழுதுகிறவங்க, ஏற்கனவே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதினவங்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக கொஞ்சம் படிச்சுட்டு எழுதுங்க. படிக்காமல் அவசர அவசரமாக எழுதாதீங்க. நல்லா படித்தவங்க கான்ஃபிடென்ட்டாக பாஸ் ஆகிடுவோம்னு நினைக்கிறவங்க ஆன்டிமெண்ட் அப்ளை பண்ணுங்கள். சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். சீட்ஸ் எல்லாம் சீக்கிரமாகவே க்ளோஸ் ஆகிடும். ஏன்னா சிபிஎஸ்சி கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஐசிஎஸ்சி சிலபஸில் உள்ளவங்க வெயிட் பண்ணுறாங்க, NIOS வெயிட் பண்ணுறாங்க. ஸோ சீட் அவைலபிலிட்டி கம்மியாக இருக்கும் இந்த ஃபஸ்ட் டைம் மட்டும், ஜூலை எக்ஸாமுக்கு மட்டும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஓப்பன் ஆனவுடனே என்ரோல் பண்ணி உங்கள் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து நீங்கள் நானும் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் உங்கள் டேட்டை வந்து நோட் பண்ணி எந்த டைமில் பண்ண போகிறோன்னு நோட் பண்ணி முன்னாடியே வச்சுக்கிட்டா டக்குன்னு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை.